ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாப் 5 ஒரு வேர்டு வெப்சைட்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ ஒரு 5 வேர்டு வெப்சைட்ஸ் இது வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே பற்றி நம்ம வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டதே கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா கண்டென்ட் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படின்ற சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸை பற்றி போடுவோம், ஸோ ஆப் பற்றியும் போடுவோம், வெப்சைட் பற்றி போடுவோம். ஸோ எப்படிக்குன்ற சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டெட் இன்ஃபோ. ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து போகிறேன். ஸோ வேணால் பார்த்துக்கோங்க. இது என்ன இதில் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாவர நாளை பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ கேட்குறக்கே ரொம்ப காமெடியாக இருக்குல்ல. ஸோ டேட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு சர்ச்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே போனே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க வேணுன்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போனே பார்த்தீங்கன்னா டெட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் கேட்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு சரியாக தெரியுதான்றது தெரில. ஸோ நேமுன்றதில் போயிட்டு உங்கள் நேமை வந்து டைப் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா என் நேமை போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் டேட் கேட்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த வருஷத்தை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேல்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கேட்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு விடுங்க. ஸோ எவ்வளோன்னு எனக்கு தெரில, எனக்கே தெரில. அப்புறம் வெயிட்டு, ஸோ வெயிட்டுன்றதை சும்மா கொடுத்துருங்க நீங்களே பார்த்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேஷன், ஸோ உங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் இருக்கான்னு சொல்கிறது பார்த்துட்டே கொடுத்துக்கோங்க. கொடுத்தப்புறம் பார்த்தா கேல்குலேட்டர் இதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருக்கு பாருங்கள், ப்ரெடிக்டட் டெத் டேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 15th September 2078 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஆல்ரெடி நான் செக் பண்ணி பார்த்தேன், இதே தான் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் லெஃப்ட் 57 years 2 months 10 days இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட்ஸ் வேறு ஓடுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 2078. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. லவ் ஒராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்ஸ் பார்க்குற மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் பர்த் டேட்டுன்னு இருக்கும். ஸோ அப்படி போட்டுக்கோங்க. ஜனவரி. ஸோ அந்த இதெல்லாம் போட்டுக்கோங்க கரெக்டாக. பார்த்தீங்கன்னா அவங்க பர்த் டேட்லாம் கரெக்டாக போட்டுட்டு வாட் இஸ் ஹிஸ் நேம். ஸோ உங்கள் லவ்வரோ ஸோ யாரோ அவங்க நேம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு கிடையாது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போடல. ஸோ போட்டுட்டு சப்மிட்ன்றதை கொடுத்தீங்கன்னா ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ்னு காட்டும். ஸோ நீங்கள் வந்து சேர்கிறதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ நீங்கள் வேணால் அதை போட்டு பாருங்கள். ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வேணால் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு முக்கியமாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த டெத் டேட் தான். ஸோ ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இதுதான், ஃபன்காக பார்க்குறது தான். ஸோ அப்படிலாம் நடக்க முடியாது இல்லை, ஒரு ஃபன்காக பார்க்குறது தான். நம்ம பார்க்க போகிற செகண்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஜூம் குவிட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் குவிட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜூம் குவிட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி ஜூம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வேர்ல்டுமே வந்து அப்படியே லோடிங் அப்படியே ஒரு போர் அடிக்கிறப்ப நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு வேர்ல்டுக்குள்ள பார்த்தா அப்படியே ஜூம் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ நிற்கவே நிற்காது. ஸோ நீங்கள் எவனே பார்த்தாலும் எவனோ அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன் போது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைனு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நேம் வந்து சைடில் போடுறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஒரு போரிங் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவசரம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அவசரம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிற்காம அவசரம் போய்கிட்டே இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஜூம் கிளிட். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா நேமே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லைன் மாதிரி போது பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு தான் அவங்க கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிற்காம பார்த்தீங்கன்னா அது போய்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தா ஒவ்வொரு வேர்ல்டாடி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிற்கவே இல்லை, அப்சைட் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூணாவதாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா குவிக் ட்ரா. நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போகிறேன். ஸோ ஒவ்வொரு வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வரும். ஸோ லிங்க் கொடுக்கல, டிஸ்பிளேல தான் நேம் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா குவிக் ட்ரா. ஸோ இந்த நேமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நான் செஞ்சும் பார்த்தா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ டைம் போகிறது தெரியாது. ஸோ போரிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குவிக் ட்ரான்னு சொல்லி போடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உள்ள வெப்சைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா லெட்ஸ் ட்ரா அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா பிரெயினை வந்து வரைய சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிரெயினை நம்ம வந்து வரையலாம். ஸோ சும்மா வரைவோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நேம் வந்துட்டு இருக்கும். ஸோ வாய்ஸ் கேட்கும். நான் மைக் மாறாலும் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து கேட்கல. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஐ நோ பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார். ஸோ 20 செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க சொல்கிறது நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாக டைம் போகிறதே தெரியாது. ஸோ அப்படியே ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் வரையணும் இல்லை, சும்மா நீங்களே கிரிக்கெட் இருக்கலாம் ஏதாவது ஒன்றா. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்லிடும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா லெக்கு ஸோ வரைய சொல்கிறாங்க. ஹாக்கி ஸ்டிக்குன்னு வருதப்பா, சும்மா ஏதாவது ஒன்று வரைஞ்சிருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைம் போகிறது தெரியாது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு 20 செகண்ட் ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இமேஜ் பார்த்தீங்கன்னா வரைய சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டைம் போகிறது தெரியாது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் தான், pointer.com. இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்டு. நேம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சர்ச்ன்றதை கொடுத்துக்கோங்க. உள்ளே போனால் இப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் டேப் ஆன் த ஸ்க்ரீன், எங்கேயோ ஒரு இடத்த தொடுங்க. அந்த ஆரோ மார்க் கர்சர் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ அந்த கர்சர் படுற இடத்துல பார்த்தீங்கன்னா கையை நீட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ நீங்கள் கர்சரை நீட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கை வந்து நீட்டுவாங்க. ஸோ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். கர்சரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கர்சர்கிட்ட இருக்குது. ஸோ கீழே வந்து வைக்கிறேன். அந்த கை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் கர்சர் மேலே இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் கரெக்டாக வச்சுருக்காங்க. நானும் சரி ஏதாவது ஒரு தாட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இதோட நேம் பார்த்தீங்கன்னா pointer.com. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட்சருக்கு நேரம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். போரிங் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டைம் போகிறது தெரியாது. ஸோ எப்போது போர் அடிக்கலாம், ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கை காட்டுறாங்க பாருங்கள் சைட்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வைப்போம். ஸோ கரெக்டாக காமிச்சு தான் இருக்காங்க. ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள். நேம் பார்த்தீங்கன்னா pointer.com. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டாக பார்க்க வர வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கேட் பவுன்ஸ். ஸோ அந்த catbounce.com அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வந்து சைடில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை அப்படியே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். கேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் பார்த்தீங்கன்னா அதே வந்துட்டு இருக்கும். ஸோ மேக் இட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் எப்படி ரைட்டாக ஸ்க்ரீன்லேருந்து அப்படி தூக்கி விட்டீங்கன்னா ஒரு கேட் லவர் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி கேட் அப்படியே பறக்கும். ஸோ கையை அப்படி வச்சுட்டு தூக்கி விட்டு பாருங்கள். ஐயோ அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது வேணா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கேட் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கையை வச்சு லைட்டாக தூக்கி விட்டா போகும். ஸோ அந்த கேட் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 வெப்சைட்டையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா டெத் டேஸ் இன்ஃபோ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் தான். ஸோ போரிங் டைமில் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டைம் போகிறது தெரியாது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த டெத் டேட் இன்ஃபோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே. ஸோ மித்த நாளும் பிடிக்கும். ஸோ அது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம டெத்தாக டேட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லுது. ஸோ ஒரு ஃபன்காக தான். ஸோ அது அப்படியே தான் நடக்கும் அப்படின்னு தான் கிடையாது. ஸோ ஒரு ஃபன்காக தான். ஸோ அந்த அந்த வீடியோ பிடிச்சிக்கும் எனக்கு பிடிச்சா லைக்கோ ஒரு ஷேரோ சப்ஸ்கிரைபு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சந்திக்கலேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.